மா, ஆர்த்தி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கஷ்டப்படலமா, நல்லாவே இருக்கா. சேலையெல்லாம் கட்டி பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா. பொறுப்பா நடந்துக்கிறா, பொறுப்பா பேசுறா. அவ மேலுக்கு தான் விளையாட்டு பிள்ளை மாதிரி, ஆனா ரொம்ப விவரமானவ. அவ இந்த வீட்டுக்குள்ள சேலையை கட்டிட்டு ஆடாத ஆட்டமா. மாமா, அப்பெல்லாம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியா இருந்துச்சு, இப்ப ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா. பாவண்டா என் பொண்ணு. மா, இன்னொரு முக்கியமான விஷயம், அவ எப்போ என்ன பேர் சொல்லி தானே கூப்பிடுவா, இப்ப அண்ணன்னு கூப்பிடுறாமா. அப்படியா கூப்பிட்டா? ஆமாமா. எத்தனை தடவை நான் அவளை அண்ணனை கூப்பிடு அண்ணனை கூப்பிடுன்னு திட்டிருப்பேன். எதிர்த்து பேசுவாளே தவிர காது கொடுத்து கேட்க மாட்டா. முதல்ல அவ உன்னை அண்ணான்னு கூப்பிடுறது கேட்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலடா. விடுமா, அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. அவதான் நல்லா இருக்கான்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன. அவங்க வீட்டாளுங்க எல்லாம் எப்படி? அத சொல்ல மறந்துட்டேனேமா. அவளோட மாமனார் மாமியார் இருக்காங்க பாருங்க, ரொம்ப தங்கமானவங்கம்மா. என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிட்டாங்க. காஃபி சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு ஒரே உபச்சாரம் தான். ரொம்ப சந்தோஷம்டா. ஆமாம்மா, ஆர்த்தி பண்ணது இன்னும் தப்பு தான், ஆனா ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்காங்க. வசதி தான் இல்ல, ஆர்த்தி புருஷன் கூட என்கிட்ட நல்லா தான் பழகுறாரு. பரவாயில்லடா, இந்த விஷயத்துலயாவது அவளுக்கு நல்லதா அமைஞ்சிருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, ராஜேஷோட அண்ணன் ஒய்ஃப் மட்டும்தான் ஒரு டைப்பா இருக்காங்க. அந்த பொண்ணு எப்படி இருந்தா நமக்கு என்னடா. ஆனா மாப்பிள்ளை பத்தி தான் அபியும் ஆனந்தியும் ரொம்ப மோசமானவன், ஃப்ராடுன்னு சொல்றாங்களேடா. ஆர்த்தியை ஏமாத்தினதை வச்சு நான் கூட அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா நான் கவனிச்ச வரைக்கும் ராஜேஷ் நல்ல டைப் தாமா. நான் வேணாம்னு சொல்லி கேட்காம ஆட்டோல தெருமுனை வரைக்கும் கொண்டு வந்து விட்டு போனாருமா. அப்படியா? ஏண்டா, தெருமுனை வரைக்கும் வந்தவரை அப்படியே அனுப்பிட்டியே, ஒரு 8 வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கலாம்ல. என்னம்மா பேசுற நீ? இங்க கூட்டிட்டு வந்தா அபியக்கா இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்ல. ஆமா, அதுவும் சரிதான். அவன் முகத்தை பார்த்துட்டு வந்து நல்ல செய்தி சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓஹோ, தங்கச்சிய பாக்குறதுக்கு அண்ணன் போயிருந்தீங்க போல இருக்கு. ஆனந்தி, மனசு கேட்கலடி. அதான் ஆர்த்திய பார்த்துட்டு வர சொல்லி மனவை அனுப்பியிருந்தேன். இங்க வர ஆனந்தி, மாப்பிள்ளை போயிட்டு வந்த விஷயத்த அபிட்ட சொல்லிடாத. அப்புறம் மாப்பிள்ளையும் அக்காவையும் கீராயிர மாதிரி ஆஞ்சு விடும், ஆஞ்சு. கவலைப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆர்த்தி அந்த வீட்டுல நல்லா இருக்கால, சந்தோஷமா இருக்கால, எனக்கு அது போதும். மா, இது ராஜேஷ் உன் பொண்ணு சொல்லி வாங்கி கொடுத்த ஸ்வீட். சாப்பிடு. ஆர்த்தி கொடுத்தா? ஆமாமா. மா, என்ன பண்ற நீ? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. சும்மா இருடி, என் பொண்ணு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன். அம்மா சொல்றது கேளு. வேண்டாம் அம்மா. என்ன ஸ்வீட் எல்லாம்? அக்கா ஒண்ணு இல்ல. என்னடா என்னடா ஸ்வீட் எல்லாம்? ஏதாவது விசேஷமா? இல்லக்கா, அது வந்து ஏன் இப்படி முழிக்கிற? அது அவன் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு போயிட்டு வந்தான், அதான் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதானே? அதான். அது சொல்றதுக்கு என்ன? என்னமோ ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து திருடிட்டு வந்த மாதிரி முழிக்கிற. இல்ல, நீ சொன்னா கோச்சிக்கு வேண்டா. இது சொன்னா நான் ஏன் கோச்சிக்கிறேன்? இல்ல, நீ கேட்டதும். என்னது, எல்லார் முகத்திலையும் தப்பு பண்ண மாதிரி ஒரு திருட்டு மொழி? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, எனக்கு ஒரு காஃபி வேணும். யார் போட்டு தரீங்க? நான் தரேன். நான் கொண்டு வரேன். அம்மா பாத்துமா. ஆனந்தி அக்கா, இரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னக்கா? இது பாரு, நீ இப்படியே இருக்கிறது நல்லா இல்ல. எதுலயாவது ஒண்ணு நீ என்கேஜ் பண்ணிக்கணும். நீ மேற்கொண்டு படிக்கிறியா? நான் ஏற்பாடு பண்றேன். இல்லக்கா, இனிமே படிக்கிறதுல எண்ணம் கிடையாது. என்ன? நான் வேலைக்கு போறேன்க்கா. அது கூட சரிதான் ஆனந்தி. நீ வேலைக்கு போய் அதுல இன்வால்வ் ஆனா உன்னை டிஸ்டர்ப் பண்ற எண்ணங்கள்ல இருந்து உனக்கு ரிலீஃப் கிடைக்கும். சரி, நானும் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல சொல்லி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு ஆனந்தி, பழசெல்லாம் நீ மறந்துடணும். அதெல்லாம் நான் எப்பயோ தூக்கி குப்பையில போட்டுட்டேன்.
முதல்ல நீ எல்லாத்தையும் மறந்துரு. இப்போ நான் கிளியரா இருக்கேன். இப்போ நான் வேலைக்கு போனா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அது மட்டும்தான் இப்போ என் மனசுல இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. குட். ஆனந்தி, காஃபி ரெடிமா? சீக்கிரம் கொண்டு வாமா. நீ வந்து எடுத்துட்டு போடி. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம். ஹாய். ஹாய். அந்த ஃபைல் ரெடி பண்ணிட்டல? ரெடி பண்ணிட்டேன். பாஸ் உடனே எடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கல? என்ன அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கேட்ட? உன் காது பக்கத்துல இருந்தானே கேட்டேன். என்ன கேட்டேன்ற? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதுவா, ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணிட்டு இருக்கேன். கட்டுமான பொருள்களோட லேட்டஸ்ட் பிரைஸ் லிஸ்ட் வேணுமா? இது எதுக்கு? தெரியல, அந்த கிரி தான் கேட்டான். நினைச்சேன் அந்த கோமாளியோட வேலை தானா இதெல்லாம். அவன் எதுக்கு இதெல்லாம்? ஷூ. அபி, ம். நீ என்ன நம்பர் சென்டர் பண்ணிட்டு இருக்க பாரு. ம். என்ன பண்ணிருக்கேன்? அபி சரியா பாரு அபி. இந்த சிமெண்ட் பொருள், ஸ்டீல் விலை எல்லாத்துக்குமே 2 சைபர் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்க. ஆமா. ஐயோ மை காட், ஏதோ ஒரு கவனத்துல இப்படி பண்ணிட்டேனே. நீ பாட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி அந்த பாஸ் பார்த்தாரு, அவ்வளவுதான், லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாரு உன்னை. இனிமே ஜாக்கிரதையா இரு. ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் கரெக்ட் பண்றது இருக்கட்டும். ஆ, உனக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்லையே. இல்ல, நீ நார்மலாவே ரொம்ப ஷார்ப்பா இருப்ப. என்ன வேலை சொன்னாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுவ. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இவ்வளவு சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றேன்னா உன் மைண்ட் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். என்ன ப்ராப்ளம்? எதுவும் இல்ல. அபி, அட்வொகேட் சுஜாதா இருக்காங்கல்ல, ம். அவங்க என்ன ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. அங்க போனா பாஸ்கரும் இருந்தாரு. என்னை கிட்டத்தட்ட மிரட்டுற மாதிரியே பேசினாங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சதை பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மனசுல அதை பத்தி சஞ்சலம் இருந்துட்டே இருக்கு. இதுலயுமே மனசு ஓட மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கெல்லாம டென்ஷன் ஆகுறது என்ன? அந்த பாஸ்கரன் அவருக்கு மட்டும்தான் வக்கீல் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரா? நம்மளுக்கு எல்லாம் வக்கீல் இருக்க மாட்டாங்களா? நீ அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு சாயந்தரமே வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நல்ல வக்கீலை பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வரோம். ஓகே? என்ன சொல்ற? ஆமா அபி, அப்படிதான். அடிக்கடி ஒதைக்கு ஒத. சூப்பர் ஸ்டார் பாலிசி தான் நம்ம பாலிசி. நீ டென்ஷன் இல்லாம வேலையை பாரு. ஈவினிங் போய் நம்ம ஒரு நல்ல லாயரா பாக்குறோம். ஓகே? என்ன ஓகேவா? ம், ஓகே. ரைட், குட் குட். அபி, எவ்வளவு பெரிய வீடு பாத்தியா? டைவர்ஸ் கேஸ் ஹேண்டில் பண்ணியே இவ்வளவு பெரிய வீடு கட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பேசாத. சரி, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இதெல்லாம் தேவைதானா? எது? கல்யாணம், சண்டை, அதுக்கப்புறம் இப்போ டைவர்ஸ். நீ கல்யாணம் பண்ணி பாரு, அப்போ உனக்கு தெரியும். நானாவது கல்யாணம் பண்ணிக்கிறதாவது சான்ஸே இல்ல. என்ன அபி, டோர் பெல்லியே காணோம்? ஆமா. ஒருவேளை ஆலய மணி வச்சிருப்பாரோ? ச்சே, கூப்பிடு. ஓகே. ஹலோ லாயர் சார். வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க. நாங்க ஃபோன் பண்ணியிருந்தோம்ல. ஆமா, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அதனால எனக்கு நானே சமைக்க வேண்டியதா போச்சு. அப்படியா? அவங்க இருந்தா அவங்களே சமைச்சிருப்பாங்க இல்ல சார்? அவங்க இருந்தா அவளுக்கும் சேர்த்து நான் தான் சமைச்சிருப்பேன். ஓ சார், நீங்க ஹை கோர்ட்ல இருக்கீங்களா இல்ல ஃபுட் கோர்ட்ல இருக்கீங்களா? உஷா, வந்த வேலையை பாப்போம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க போன்ல சொன்ன விவரம் எல்லாம் ஓகே. ஆனா அந்த அட்வொகேட் சுஜாதா ரொம்ப அடமண்டான பேர் வழியாச்சே. நீங்க ஏன் போய் அவங்கள பாத்தீங்க? இல்ல சார், அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. உங்களை கூப்பிடுறதுக்கு அவங்க யாரு? கோர்ட்டா? அவங்க கூப்பிட்டாங்கன்னு நீங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்ல அபி. இல்ல சார், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க.
ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போனேன். ஓஹோ, அப்படி அவங்க உங்களை கூப்பிட்டு அமைச்சிருந்தா நீங்க உங்க வக்கீலோட போயிருந்திருக்கணும். தனியா உங்களை கூப்பிட்டு பேசுறதுங்கிறது கிட்டத்தட்ட உங்களை மிரட்டி பணிய வைக்கிற ஒரு முயற்சி தான். அப்படிதான் நான் அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. இட்ஸ் ஓகே சார். அவ்வளோ ஈஸியாக என்னை யாரும் பயமுறுத்த முடியாது. வெரி குட். நீங்க படிச்ச பொண்ணு, புத்திசாலி. இதே ஒரு அப்பாவியா இருந்திருந்தா? இந்த அட்வொகேட் சுஜாதா பல சமயங்கள்ல தன்னோட லிமிட் என்னன்னு தெரியாம நடந்துக்கிறாங்க. இல்ல சார், அது அவங்க கேரக்டர்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்க உங்களுக்கு ஒரு கான்ஜுகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க இன்னும் பதில் கொடுக்கல இல்லையா? ம், ஆமாம் சார். அவங்க அதுல சொல்லியிருக்க பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நாம பதில் சொல்லி ஆகணும். ஸோ நாம ஸ்ட்ராங்கா ஒரு பதில் நோட்டீஸ் தயார் பண்ணணும். அப்பதான் பின்னாடி இந்த கேஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். பண்ணிடலாம் சார். அவங்க அனுப்பியிருக்கிற நோட்டீஸ்ல சங்கடப்படுத்துற மாதிரியான சில கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? நான் படிச்சுட்டு வேதனை பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி அனுப்பியிருக்காங்க. ஸோ நாம தயார் பண்ற பதில்ல நாமளும் சில ஸ்ட்ராங்கான சங்கடமான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். அதனால பரவாயில்லையே. சார், லீகலாக அவங்கள மீட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு உதவுற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணாலும் ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க. நான் கையெழுத்து போடுறேன். ஏய், என்னடி ஒரே ஒரு கேரட் கொடுமா. எது அம்மா ஒரு பொருளை விட்டு வைக்க மாட்டேங்கிறியே. அம்மா காஃபி கொடுமா. காஃபி கேட்கலாம் பார், காஃபி கொடு. காஃபி குடுறி. காஃபி போட்டு கொடுங்க. உண்டோ போட்டு கொடு. பாஸ்கர், என்னப்பா? உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாரு. ஏ ஹாய் ஹாய் ஹாய். அம்மா யார் வந்திருக்காங்க? யாரு? வாட் a pleasant surprise. எங்க எந்த பக்கம்? கை கொடுங்க சொல்றேன். எதுக்கு? மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என்ன முழிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க பர்த்டே தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பயோடேட்டா பார்த்தேன். ஓ, அது சரி, நீங்க பர்த்டே எல்லாம் கொண்டாடுறது இல்லையா? பொதுவா கொண்டாட மாட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் மறந்துட்டேன். பாஸ்கரா, யாரா இவங்க? இவங்க அப்பா, நீங்க கொஞ்சம் வாங்களேன். வாங்க. இது என் சிஸ்டர் சீதா. இது எங்க அம்மா. இது எங்க சிஸ்டர் வித்யா. ஹலோ. அண்ட் அது எங்க அப்பா. தட்ஸ் மை ஃபாதர். ஓகே. அப்பா இவங்க ரஞ்சினி, என் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. வணக்கம். ஓ, இவங்க தானடா அது. உங்களை பத்தி இவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாமா. இவன் பிறந்த நாளுன்னு இல்ல, எங்க வீட்டுல யாரோட பிறந்த நாளையும் கொண்டாடுறதே இல்ல. என்னத்த சொல்றது, 1000 பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு பிறந்த நாளை எங்கம்மா கொண்டாடுறது. இங்க பாருங்க, பிரச்சனை யாருக்கு தான் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டாடணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே கொண்டாடிடுவோம். இந்தாங்க. என்னது இது? உங்க எல்லாருக்குமே gift. இல்ல, என் பர்த்டேக்கு எதுக்கு எல்லாருக்கும் gift? ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுக்காரங்க மேல இருக்க பாசத்தை gift மூலமா காட்டலாம் நினைச்சேன். அதுக்கு உங்க பர்த்டே யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ். பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. ஆண்டி உங்களுக்கு? ஆண்டியா? அம்மா, ஆண்டினா அத்தைம்மா. ஓ, நீ அத்தனை கூப்பிடுமா? அத்தனை கூப்பிடு. அங்கிள், இது உங்களுக்கு. எதுக்குமா இது? என்னோட gift. ஐ எம் சாரி, நான் இன்னும் இதை யூஸ் பண்ற நிலைமைக்கு வரல. என்னங்க, வாங்கிக்கங்க. பிரியமா பாப்பா கொடுக்குதுல்ல, வாங்கிக்கங்க. சாரி, நீ ஒரு வேலை பண்ணுமா, இதை ஆண்டிக்கிட்டே கொடு. குடுமா குடுமா, நானே வச்சுக்கிறேன். கொடு. அம்மா, உனக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் எதுக்குமா? யூஸ் ஆகாதே. ஏண்டி ஆகாது? ரொம்ப வாய் பேசுறவங்க 4 இழு இழுத்தேன்னு வச்சுக்கேன், எல்லாம் சரியாயிடும். நீங்க வீட்டுக்கு வந்ததுமே வீடே கலகட்டி போச்சு. அப்போ இதையும் வாங்கிக்கோங்க. என்னங்க இது? பாருங்க. என்னங்க, பாஸ்கர் டிவிஷனல் மேனேஜர்னு போட்டிருக்கு. சிம்பிள். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதுவும் உங்க பர்த்டே அன்னைக்கு. இது ஒரு பிரசன்டேஷன் தான். ஓ, திஸ் இஸ் ரியலி a nice gift. Hearty congratulations. Thank you, pa. And a very happy birthday. என்னால நம்பவே முடியல. இதுல சலுகை எதுவும் இல்ல பாஸ்கர், உங்க வேலையெல்லாம் நீங்க திறமையா செயல்பட்டிருக்கீங்க. Thank you so much. டேய் பாஸ்கரா, ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க, நான் சமையல் ரெடி பண்றேன். இல்ல இல்ல வேண்டாம், நான் இப்ப போயிட்டு ஈவினிங் கார் எடுத்துட்டு வரேன். நாம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துடலாம். So nice of you. So nice. சரி, நான் கிளம்புறேன். வா, வா. பாய். பாய். அம்மா நான் வரேன். I'm sorry. சரிம்மா.
என்ன அபி இப்படி நோட்டீஸ் மேல நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருந்தா அப்புறம் வீட்ல வேஸ்டா குப்பை தான் சேரும். எடைக்கு போட்டா கூட வாங்குறதுக்கு எவனும் வரவே மாட்டான். நான் என்ன பண்ண முடியும் உஷா? வெறும் புருஷன் முன்னாடி சண்டையா குடும்ப பிரச்சனையா தான் இருந்தது. ஆனா கோர்ட்டு நோட்டீஸ்னு இவ்வளவு தூரம் இழுத்து விட்டது யாரு? பாஸ்கர் தானே. வேற வழி இல்லாம நானும் அதுல இன்வால்வ் ஆக வேண்டியதாயிடுச்சு. இனிமே கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்க வேண்டியதுதான். என்ன அபி எதுக்கும் துணிஞ்சிட்ட மாதிரி பேசுற? ஆமா, இதுக்கு முன்ன நான் பலவீனப்பட்ட அபியா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நான் அப்படி இருக்க விரும்பல, இருக்கவும் மாட்டேன். வாவ், வெரி குட் அபி, வெரி குட், கீப் இட் அப். இதுக்கு மேல இதை பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம போய் பாலாவை மீட் பண்ணலாம். எந்த பாலா? மிஸ்டர் பாலமுருகன் ஒருத்தர் வேலை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தரிசனம் பண்றதை தான் சொன்னேன். நான் அவரை கல்லாவே பாக்குறது இல்ல. நீங்கெல்லாம் தலை குனிஞ்சு கும்பிட்டு இருக்கும்போது நானும் அவரை நிறைய பேசிப்போம் தெரியுமா? அப்படியா? அப்படி என்னதான் கடவுள் உங்ககிட்ட பேசுவாரு? அவரை எங்க நான் பேச விடுறேன்? நான் தான் அதிகமா பேசிக்கிட்டே போறேன். பாவம் மிஸ்டர் பாலா ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன? நீ எப்பமா உன் புருஷனோட வந்து எனக்கு தரிசனம் கொடுக்க போறேன்னு கேக்குறாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சுவாமி. இந்த முரளி மாதிரி ஆளுங்களை எல்லாம் தேடி தேடி என் கழுத்து அறுக்கிறதுக்காகவே அனுப்புறீங்க, மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னு திட்டி விட்டுருவேன். சரி, அதுக்கு கடவுள் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னு இப்பதான் போய் கேட்கணும். உருப்படியா ஏதாவது சொல்றாரான்னு பாப்போம் வா. ஷோஷா